ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஷாஷா. இப்ப ஷாஷா பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் வரா. இப்ப ஹீரோ கிட்ட இந்த கிளப்ல வேலை பார்க்கறதுல நீ தான் ரொம்ப அழகா இருக்க. நீ ஏன் கூட ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, நல்லாவே தெரியுமே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட பெல்ட்டை பிடிச்சு கழட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ தான் என் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்க, நான் ஒன்னும் சொல்லல. சோ விளைவு நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹிரண்க்கு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, நைட்டு ஃபுல்லா எங்கடி போன, இன்னும் வீட்டுக்கு கூட வரல அப்படின்னு சொல்ல, இப்பதான் அவ கண்ணை முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் அங்க இங்கன்னு கிடக்க. இவ அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. ஹிரனோட பாய் ஃப்ரெண்டு இவ கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அந்த சோக தாங்க முடியாம இவ பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த இடத்துல அழகான பசங்களா இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன், ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அவ ஹீரோவை பார்த்து இப்படி பண்ணிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ தாத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இன்னும் உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவாரே அப்படின்னு வச்சுட்டு, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவ இன்னர் வேர் எல்லாம் போடாம டக்குன்னு ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். மேடம் இதை போடாம தான் வெளியே போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ டக்குன்னு போய் பெட்ஷீட்ல உட்காந்துக்கிறா. இவ ஹீரோயினை பாத்தீங்கன்னா, இங்க பாரு ரொம்ப பேசினேன்னு வச்சுக்கேன், உன்னை பாத்தீங்கன்னா பேட் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு போயிருவேன், அப்புறம் உன்னோட இந்த தொழில் ஒழுங்கா ஓடாது அப்படின்னு இவனை தப்பான பையன் நினைச்சிட்டு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வரலான்னு போனேன், இந்த அந்த ட்ரெஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, திரும்பி நில்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்பவே ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம், சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்ல, பணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ வர்றதே அதுக்காக தானே அப்படின்னு சொல்லி இப்ப இவ அவளோட பிரேஸ்லெட்டை கழட்டி ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இந்த பிரேஸ்லெட்டை வித்துக்கோ, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கும் எக்ஸ்ட்ரா பணம் வந்தா டிப்ஸா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, எனக்கு பணம்லாம் தேவையில்லை, வேற ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன வேணும் அப்படின்னு இவ கேக்குறா. இன்னொரு டைம் நீ என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு வர. இப்ப ஹீரோனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு, இவளோட ஃபேமிலிக்கு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடு, இந்த நெக்லஸையும் சேர்த்தே சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோனோட கைய பாக்குறான். கையில குட்டி நட்சத்திரம் மாதிரி ஏதோ ஒரு டேட்டா போட்டிருக்கான். அந்த டேட்டாவை பார்த்துட்டு, நீ எனக்கு தான் சொந்தம், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம நைஸா வந்துட்டு இருக்க. கரெக்டா தாத்தா கண்டுபிடிச்சிட்டாரு. எங்க போய் ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ தாத்தா, நைட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்லயே தங்கிட்டேன், அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க, அடுத்த தடவை இந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்ட போய் சொல்ற, நீ ஹோட்டல்ல ஒரு பையன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி தாத்தா போட்டோஸ காட்ட, அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தா நிறைய குடிச்சிட்டனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன், அந்த பையனுக்கு காசு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, காசு கொடுத்துட்டு வந்தியா, எந்த மாதிரி பழக்க வழக்கம் நீ பழகிட்டு இருக்க, நான் உன்னை இப்படிதான் வளர்த்தேனா அப்படின்னு தாத்தா காட்டு கத்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, தாத்தா எல்லாமே என்னோட தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன், அந்த பையனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, அவனை பத்தி எதுவும் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல கூட அந்த பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிற, போய் வெளியே முட்டிக்கால் போடு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு போய் முட்டிக்கால் போடுறா. இப்ப இவ கொற்ற மலையில முட்டிக்கால் போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. வேண்டாம் நீ உள்ள வராத, ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் நடுல என்ன நடந்துச்சுன்றத தாத்தா கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள கூட்டிட்டு ஹீரோனை உட்கார வைக்கிறான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட, தாத்தா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ போய் ட்ரெஸ் மாத்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப தாத்தா கிட்ட ஹீரோ என்ன சொல்றனா, உங்களோட பேத்திய நான் 12 வயசு இருக்கும்போது காதலிக்க ஆரம்பிச்சேன், இப்ப வரைக்கும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. என்ன பேசிக்கிறானுங்க 2 பேரும், ஏதோ உலகத்தோட அமைதிக்கு போராடுற மாதிரி இப்படி சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவ ஓட்டி கேட்டுட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, சரி நீ போய் அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோ கதவை திறக்கிறான். திறந்த உடனே ஹீரோயின் உள்ள வந்துட்டு, தாத்தா என்ன தண்டனாலும் எனக்கே கொடுங்க, அவன் பாவம் அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தண்டனையா, இந்த அவனோட சர்டிபிகேட், போய் அவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, கல்யாணமா, இவன் யாரு என்னன்னே தெரியாது, இவனை எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த விஷயம் ரிப்போர்ட்டருக்குலாம் தெரிஞ்சுன்னா அவங்க அம்மா அப்பாவோட மானமே போயிடும், அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி மொத்தமா டவுன் ஆயிரும், இவனே நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சர்டிபிகேட் எடுத்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்றதுக்காக வந்துடுறா.
இப்ப ஹீரோயின் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, "நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பணத்த வச்சு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் பொண்டாட்டியா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லப்பா உன் லைஃப் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயினால நம்பவே முடியல. ச்சே! அதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "ஏய் நேத்து யாரோ என்ன பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்கடி. உன் கூட ஒரு பையன் ஸ்டே பண்ணானே, அவன் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் யாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யாருடி?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு கேட்குறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ட பார்த்த உடனே அதுல சாங்காய்ன்னு இருக்கு. அத பார்த்தோனே இவ ஷாக் ஆயிட்டு, "என்னது சாங்காயா? இந்த ஆளு மிகப்பெரிய ரவுடியாச்சே! பணம் பலம் இருக்குன்றத விட இவன் ரவுடிசம் பண்றான்றது தான் உண்மை. எத்தன பேர அடிச்சிருக்கான்" அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ மேல இவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. இந்த இரக்கமே இல்லாத பிசாசு தான் நம்மளோட புருஷனா? ஐயோ! கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சே கொன்றுவான் போலயே! இப்பயே போய் அப்படியே டைவர்ஸே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ போகலான்னு பார்க்க ஹீரோ அவள புடிச்சுக்கிறான். எங்க பொண்டாட்டி போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இவன் யாருன்னு தெரியாம இவன வேற டீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏதாவது பழி வாங்கிற போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ பயந்துட்டு இருக்க. நீ எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, "இங்க பாருங்க சாங், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. உங்களோட அளவுக்கு நான் ஒருத்தான பொண்ணு கிடையாது. கண்டிப்பா நீங்க இருக்க அழகுக்கும், உங்க திறமைக்கும் வேற ஏதாவது சூப்பரான பொண்ணா கிடைப்பா" அப்படின்னு இவ டைவர்ஸ் வாங்க போக, "இப்பதான் கல்யாணம் ஆனுச்சு. அதுக்குள்ள டைவர்ஸ் வாங்க போறியா? நீ தான் எனக்கு பொண்டாட்டி இந்த ஜென்மத்துல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. இவ பயத்திலே ஹீரோவ பார்த்துட்டு இருக்கான். இவ இப்படி பயப்படுறத பார்த்த உடனே, "இங்க பாரு, நீ என்னோட பொண்டாட்டி. உன்ன நான் அடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா?" அப்படின்னு இவ கேட்க, "ஆமா, நான் உன்ன அடிக்க மாட்டேன். அதுவும் நீ நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா நான் உன்ன நல்லபடியா நடத்துவேன்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க, நல்லபடியா இருப்பேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே அவளோட சீட் பெல்ட்ட கழட்டி விட்டுட்டு என்ன சொல்றான்னா, "உன்னோட லைஃப்ல ஒரே ஒரு பையன். அது நானா மட்டும் தான் இருக்கணும். இன்னொரு பையன தேடி போறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயேன், இந்த 2 காலும் உன்கிட்ட இருக்காது" அப்படின்னு சொல்ல, புரிஞ்சது. நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி பல்ல காமிச்சுட்டு இருக்கா. இப்ப இவ நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். அந்த கால பார்த்தோன, ஐயோ! இந்த எரும மாடு எதுக்கு இவ கால் பண்ணுது? இவனுக்கு தெரிஞ்சா இங்கேயே என்ன கொன்னு போட்டுருவானே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ கட் பண்ணலான்னு பாக்க, ஆனா கால் கட் ஆக மாட்டேங்குது. ஃபோன பேசாட்டுக்கு தூக்கி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு இவ தூக்கி போடலான்னு வர, ஹீரோ புடுங்கி அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி விட்டுர்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ நேத்து நைட்டு ரொம்ப குடிச்சதா கேள்விப்பட்டேன். எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் போயிட்டேன் தானே! கவலைப்படாத. வேணா நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன். 2வது பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு, "ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு 2வது பொண்டாட்டியா வருவேன்னு தெரியுதா? உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இனிமே எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உன் வேலை எதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன கட் பண்ணிர்றா. இப்ப இவ ஃபோன வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் அவகிட்ட சொல்லாம மறைச்சுட்ட? ஒருவேள நான் சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க டக்குன்னு ஞாபகம் வரல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். "நான் யாருன்னு உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உண்மையாவே தெரியல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி வா" அப்படின்னு சொல்லி அவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா, அந்த இடத்துல அழகான குட்டி ரோபோட் தான் இருக்கு. அந்த ரோபோட் இவளோட பேர சொல்ல, "இதுக்கு எப்படி என்னோட பேர்லாம் தெரியும்?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு கேட்க, "நான் தான் அதுல செட் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து, "உன்னோட ஸ்கர்ட்ட மேல தூக்கு" அப்படின்னு சொல்ல, இவ டக்குன்னு ஷாக் ஆயிடுறா. ஐய்யய்யோ! இவரு என்ன இப்படி பண்றாரு? ஒருவேள ஒண்ணா ஸ்டே பண்ண ட்ரை பண்றாரா? அப்படின்னு யோசிச்சுட்டு, "இல்லங்க என்னால முடியாது. இதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க, பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒழுங்கா சொன்னத மட்டும் செய்" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ அவன் முட்டிக்கால்ல உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். தாத்தா வெளிய முட்டிக்கால் போட வச்சிருப்பார் இல்லையா? அதுல அவளோட முட்டிக்காலுக்கு அடிபட்டிருக்கு. இப்ப அவன் இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு வாரத்துல சரியா போயிரும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "ஒரு வாரத்துல எப்படி தானா சரியாகும்? மருந்து போட்டா தான் சரியாகும்" அப்படின்னு சொல்லி இவன் மருந்து போட்டு விட்டுட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ற மாரி போக, கரெக்ட்டா அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இதான் சாக்குன்னு, "நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ குடுகுடுன்னு ஓடி போயிர்றா. இப்ப ஹீரோயின் போய் கதவ திறந்தா, அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் தான் இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது. ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். இப்ப அவ உள்ள வந்துட்டு, "என்னடி ஆச்சு? நீ எதுக்காக இந்த இடத்துல இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது ஒரு பெரிய கத. நான் அப்புறமா சொல்றேன் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கா. "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அவளோட கால பார்த்தா, கால்ல அடிபட்டிருக்கு. "என் அங்கிள் தான் அப்படி பண்ணாரா? அவர்கிட்ட வேணா நான் பேசுறேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இதுக்கும் உன்னோட அங்கிள்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது என் தாத்தாவால ஏற்பட்டது. தாத்தா தான் என்ன முட்டிக்கால் போட வச்சாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "அங்கிள் என் ஃப்ரெண்ட் ஏதோ தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டா"
பண்ணிட்டா. அவள மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு, இனிமே இவள நீ ஆன்டின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக நான் இவள ஆன்டின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்க, இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, ஏன்னா நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காலையில தான் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அங்கிள் ஏதாவது தண்டனை குடுக்குறதுன்னா குடுத்துருங்களேன். அத விட்டுட்டு இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அவள டார்ச்சர் பண்ணாதீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாவமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ என்னோட பொண்டாட்டி. நான் ஏன் அவள டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "பாஸ் ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூப்பிட, இவளுக்கும் ஒரே சந்தோஷம். அப்பாடா இந்த பிசாசு இந்த இடத்த விட்டு போறான் அப்படின்ற மாரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷப்படாத, சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன் போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏய் எப்புட்ரி அங்கிள் உன்ன கல்யாணம் பண்ணாரு? அவரு உன்ன பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்காரோ? நீ எப்படி எனக்கு ஆன்டி ஆன?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவ்ளோ பயமுறுத்திட்டு இருக்க. உண்மையாவே அவன் நம்மள பழி வாங்குறதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கானோ அப்படின்னு ஹீரோயின் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "எங்கடா போயிட்ட காலையில இருந்து? நானும் எத்தன கால் தான் பண்றது? என்ன பாக்குறதுக்கு நீ வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரி கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது நீ கல்யாணம் பண்ணியா? ஏதாவது நம்புற மாரி சொல்றியா? இத்தன வருஷமா சிங்கிளா தான் இருந்திருக்க. எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு எனக்கே ஒரு டவுட் இருக்கு. நீ போய் கல்யாணம் பண்ணன்னு சொன்னா என்னால நம்ப முடியாது. ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் உன்னை இன்னையிலேருந்து அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சுடுறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட சர்டிபிகேட் எடுத்து காட்டுறான். அத பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிட்டு சர்டிபிகேட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, "உண்மையாவே நீ கல்யாணம் பண்ணிட்டியாடா? இது எப்ப நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆயிட்டு கேட்க, ஹீரோ அமைதியாவே இருக்கான். "ஏன்டா சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஷென் குடும்பத்தோட பொண்ண, இப்ப அந்த காதல் என்னாச்சு? அதுக்காக தானே இத்தன வருஷமா பொண்ணுங்க கிட்டயே போகாம இருந்த. எல்லாத்தையும் மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கல்யாண பொண்ணோட பேர பாரு" அப்படின்னு சொல்ல, அதுல ஹீரோயினோட பேர பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். "இவள தானே நீ இத்தன வருஷமா காதலிச்ச. அவளையே கல்யாணம் பண்ணிட்டியா? ஷென் குடும்பத்தோட ஒரே இளவரசியாச்சே. அவள எப்படி உன்ன மாரி ஒரு ரவுடி பயலுக்கு கட்டி குடுத்தாங்க?" அப்படின்னு இவன் கேட்க, "இன்னொரு தடவ ஏதாவது லூசு மாரி பேசுனேன்னு வச்சுக்கயேன், ஓடுற கார்ல இருந்து உன்ன கீழ தள்ளி விட்டுருவேன்டா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா நீ சின்ன வயசுல இருந்து அவள காதலிக்கிற அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். "நீ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது, உன் ஸ்கூல்ல படிச்ச எல்லாரும் உன்ன புல்லி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது, உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டுவிட்டு, உன் கையில அந்த குட்டி ஸ்டார அவ வரைஞ்சுட்டு போனதுலேருந்து, அவ தான் உன் வாழ்க்கையோட நட்சத்திரம்னு சொல்லிட்டு இத்தன நாளா சுத்திட்டு இருந்த. இப்ப அவளையே கல்யாணம் பண்ணிட்ட. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பட் நீ அவள லவ் பண்ற அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். 2 பேரோட சைடு லவ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. சரி அத பத்தி பேசுறத விடு. உன்னோட குட்டி ஸ்டார விட்டுட்டு நீ பிசினஸ் ட்ரிப்க்கு போக போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவள விட்டுட்டு எப்புட்றா போறது? அவ ஆல்ரெடி ரொம்ப பயத்துல இருக்கா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வேலை பாக்குற கம்பெனிக்கு கால் பண்ணி, அவள அவனோட கம்பெனிக்கு ப்ரமோட் பண்ண சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட மேனேஜர் கூப்பிடுறாரு. "உன்னோட ப்ராஜெக்ட் புடிச்சு போயிட்டு ஃபெயின் கம்பெனில இருந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீ நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த மாசம் அந்த கம்பெனியோட பாஸ் வந்து ஜெர்மனிக்கு பிசினஸ் ட்ரிப் போறாரு. நீ செலக்ட் ஆயிட்டன்னா நீயும் அவர் கூட போகலாம்" அப்படின்னு சொல்ல, "ஓகே பாஸ் கண்டிப்பா நான் என்னோட ஃபுல் எஃபெக்ட்ட குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ வொர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும், அவளோட புது லவரும் தான் வராங்க. இப்ப இவள பார்த்த உடனே, "என்ன நீ தனியா போயிட்டு இருக்க? வேணா எங்க கார்ல வாயேன் உன்ன டிராப் பண்றோம்" அப்படின்னு சொல்ல, "முட்டைக்கோசு கார் ஓட்டி நான் வண்டியில ஏற மாட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த ஓட்ட வண்டியில நீங்க 2 பேருமே போய்க்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கார்ல வந்து ஏறிட்டு இருக்கான். இவ இப்படி கார்ல ஏறுறத பார்த்த உடனே, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "இவ எப்படி இப்படி காஸ்ட்லியான கார்ல போயிட்டு இருக்கா? உன்ன பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவ ரொம்ப வசதியா வாழ்றா போலயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இது கண்டிப்பா தாத்தாவோட காரா தான் இருக்கணும்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, தாத்தாவோட காரா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. தாத்தா இவள கோவப்பட்டுக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சோ ஷென் குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். கண்டிப்பா இவ யாரோ ஒரு பணக்காரன் கூட சுத்திட்டு தான் இப்டி காஸ்ட்லியான கார்லலாம் வந்து இறங்கிட்டு இருக்கா. தாத்தா இவள வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தா, இவ எதுக்காக இந்த மாரி கம்பெனில வேல பாக்கணும்? உண்மை என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்தோம்னா, ஷென் குடும்பத்தோட மான மரியாதையே போயிரும் அப்டின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஹீரோவோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வெளிய வந்துட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு வெளிய அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் நிக்கிறான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்கிற? நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நீ என்ன பாக்கணும்னு அவசியமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பாக்க, "இங்க பாரும்மா உண்மையாவே நான் எந்த தப்பும் பண்ணல. அன்னைக்கு நான் உன்ன பாக்கலான்னு தான் வந்தேன். ஆனா அந்த பொண்ணு தான் அங்க வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் என்ன ப்ரப்போஸ் பண்ற மாரி ஃபோர்ஸ் பண்ணா. எனக்கும் வேற வழி இல்லாம ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லவ் பண்ண பொண்ணு நான் இருக்கும்போது, கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ற. எனக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம, அதுக்கு ஒரு கேவலமான காரணத்தையும் சொல்றியா? ஒழுங்கா விட்டுடு. இன்னொரு தடவ என்ன தேடி வராத. என் ஹஸ்பண்டுக்கு புடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, "ஹஸ்பண்டா? உனக்கு கல்யாணமே ஆகல. எங்க இருந்து ஹஸ்பண்ட் வந்தான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுதுடா விளக்குன. நீ நம்புனா நம்பு, நம்பலாட்டி போ" அப்படின்னு சொல்லி அவனோட கால்ல ஒரு அடிய போட்டுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துர்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அவ அவ ஃப்ரெண்டு கூட வீட்ல உட்கார்ந்துட்டு நெறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே கதை பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் பயந்து போய் எந்திரிச்சுர்றாங்க. இது என்னோட வீடு. இதெல்லாம் யாரு உங்கள சாப்பிட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் ஆன்டி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைச்சு குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 5 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் கிளீன் பண்றேன். அப்புறம் நீ நம்ம கம்பெனி ரூல்ஸ 20 தடவ எழுதிட்டு வா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் குறைச்சுக்கலாமே அப்படின்னு அவ சொல்ல, 30 தடவ அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. இவ பயந்து பயந்து வந்துட்டு இருக்கா. "என்னாச்சு? ஏன் என்ன அப்படியே பாத்துட்டு இருக்க? என்ன ரொம்ப மிஸ் பண்ணியோ?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "உன்ன யார்றா மிஸ் பண்ணா? உன்ன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆமாங்க, ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் எடுத்து குடுக்குறான். "உனக்காக தான் அத வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். கம்மியா சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, இப்ப அத சாப்பிட்டு பாத்துட்டு, "இது வேற லெவல்ல இருக்கு. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு குடுக்கலான்னு பாக்க, 2 பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. நான் சாப்பிட்டத இவரு சாப்பிடுவாரா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஒழுங்கா கிஸ் பண்ண மாட்டேங்கிறா. மேடம்க்கு இதுவரைக்கும் கிஸ் பண்ணதே இல்லையா? அதான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தானே அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் அவர கிஸ் பண்ணதே இல்ல. கை மட்டும் தான் புடிச்சிருக்கேன். ஏன்னா 2 பேரும் க்ளோஸ் ஆகுறதுக்கு தாத்தா விட மாட்டாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்தா இந்த பொருள் உனக்காக தான். இத நீயே போட்டுக்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, என்னடா இது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள லிமிட்டட் எடிஷன் இயரிங்ஸ் தான் இருக்கு. இத பார்த்த உடனே, இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே! இத நமக்காகவா வாங்கிட்டு வந்திருக்காரு? என்னால நம்பவே முடியல அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ 2 பேருக்காகவும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, கடகடன்னு ரெடி ஆயிட்டு ஓடியாந்துட்டு இருக்கா. சாரிங்க என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. அதுவும் எங்களோட பார்ட்னர் கம்பெனி கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு லேட் ஆனாலும் பரவால்ல. உட்கார்ந்து 2 வாய் சாப்பிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஒரு வாய் கடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓட, நான் வேணா டிராப் பண்ணவா அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சீக்கிரமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ வேகமா வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு லேடி பாத்தீங்கன்னா, "மேடம் இதுதான் எங்க பிரசிடென்ட் ஆபீஸ். உள்ள போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உள்ள போறா. "சார் நான் உங்க பார்ட்னர் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். இங்க டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன். இதுதான் என்னோட ரெஸ்யூம்" அப்படின்னு சொல்லி நீட்டிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் வந்து அந்த ஃபைல வாங்குறான். அவன் கையில உள்ள டாட்டூவ பார்த்த உடனே, "இந்த டாட்டூ நம்ம புருஷனோடதாச்சே" அப்படின்னு இவ பார்த்தா, ஹீரோ தான் நிக்கிறான். அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு என் புருஷனா ஓனரு? என்னால நம்பவே முடியலையே" அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. "என்னாச்சு உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, என் தாத்தா எந்த கம்பெனியோட ஓனர பார்க்கணும்னு இத்தன நாளா தவம் இருந்துட்டு இருந்தாரோ, அந்த கம்பெனியோட ஓனர் என்னோட புருஷன் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு, போங்கங்க நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுவும் காலையில கிளம்பும்போது கூட அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, சாரிம்மா உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறது கண்டிப்பா செட் ஆகாது. நான் அந்த வேலைய விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, வேலைய விட்டு போறியா? இவ்ளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உன்ன தேடி வந்திருக்கு. இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா நான் உங்க பொண்டாட்டின்ற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாம இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி 3 மாசம் வரைக்கும் டைம் தரேன். அது வரைக்கும் நீ தான் என்னோட பொண்டாட்டின்ற விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ற மாரி வர, இது கம்பெனிங்க இங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மேனேஜர் பாத்தீங்கன்னா, இவங்க தான் நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. அதே கம்பெனில தான் இவ பாய் ஃப்ரெண்டோட அந்த லவரும் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோயினுக்கு கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, இந்த மாரி பொண்ணெல்லாம் யாரு வேலைக்கு கூப்பிட்டது? இவலாம் பணக்காரன் கூட சுத்திட்டு டேட் பண்ணிட்டு திரிவா. யாருக்கு தெரியும் இவ யார் கூட சுத்துறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க என்ன சொன்ன? மறுபடியும் சொல்றியா? அப்படின்னு ஹீரோயின் சொல்ல,
உண்மைய தானே சொல்றேன். அன்னைக்கு நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது, ஏதோ ஒரு பணக்கார கார்ல போயிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு வசதி இல்லன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவள அரைஞ்சிடுறா. தேவையில்லாம என்ன பத்தி தப்பா பேசுறத நிப்பாட்டிரு. அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனில சேர்ந்து உன்னோட பழைய லவ்வர கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சனா, அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அவன் என்னதான் காதலிக்கிறான். இந்த ஆசைய விட்டுடு அப்படின்னு சொல்ல, சொல்லப்போனா நான் உனக்கு தேங்க் யூ சொல்லணும். நீ அவன கூட்டிட்டு போனதுனால தான் எனக்கு இப்ப நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே உன்னோட உண்மையான உருவத்த எல்லார் முன்னாடியும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ பாஸ பாத்தியா? அவர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாராமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த ஹேண்ட்ஸம் பாய் தான் என்னோட ஹஸ்பண்ட் எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஹீரோயின் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இவன் குடிச்சிட்டு பார்ல ரொம்ப மட்டையாகிற ஸ்டேஜ்ல இருக்கான். நீ தான் வந்து இவனை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு எதுக்காகடா கால் பண்ற? அதான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த புது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவன பாத்தீங்கன்னா அவனை பத்தி கவலைப்படுற ஒரே ஆள் நீ தான். அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் புருஷன் கிட்ட சொன்னேன்னா அவங்க 2 பேரையும் அடிச்சு உதைச்சிருவான் அப்படின்னு இவ சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட கிளாஸ்மேட் தாங்க கால் பண்ணிருக்கான் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் கிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத அவன் கேட்ட உடனே செம காண்டாயிடுறான். நானும் இவ்ள 2 வருஷமா காதலிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு தடவ கூட நான் அவள கிஸ் பண்ணதே இல்ல. ஆனா இப்ப அவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்றாளா அப்படின்னு இவன் செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இங்க பாருடா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடு" அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன கீழ தூக்கி போட்டு உடைச்சிடுறான். இந்த சைடு ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "என்னங்க போதும் விடுங்க, ஃபோன் கட் ஆயிருச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஃபோனு கட் ஆயிருச்சா? நான் ஒண்ணும் அவனுக்காகலாம் உன்ன கிஸ் பண்ணல. ஏன் இப்படி குளிச்சுட்டு ஈரத்தலையோட இருக்க? சளி பிடிச்சிட போது பாரு" அப்படின்னு சொல்ல, "சரி நான் போய் தலைய காய வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோ தனியா நின்னுட்டு ஒரு வீட பாத்துட்டு இருக்கான். இந்த வீடு உனக்காக தான் கட்டிட்டு இருக்கேன். இந்த வீட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன். பீரியட்ஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீக்கிரம் போய் தூங்கு. நாளைக்கு நமக்கு ஃபிளைட் இருக்கு. நம்ம 2 பேரும் பிசினஸ் ட்ரிப் போறோம்ல அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்ப இவ ரூமுக்கு வந்து அவளோட சோசியல் மீடியால உள்ள ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது ஹீரோ தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் ஹஸ்பண்ட்க்கு உன்ன சீக்ரெட்டா புடிச்சிருக்கு போல. அதனாலதான் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு இவ ரிப்ளை பண்ண, உண்மையாவே இந்த சாங் நம்மள லவ் பண்றானா அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா பிசினஸ் ட்ரிப்காக கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. மேடம் படுத்து தூங்குறதுக்காக தான் ஏன் கூட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிங்க ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்தா சாப்பாடு. இத மறக்காம சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கட்டிப்பிடிச்சு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஃப்ளைட் ஏறி பக்கத்து நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்கு அவ ரூம்க்கு வந்துட்டு இருக்க. எதுக்காக என் ரூம்க்கு வந்தீங்க? இந்த இடத்துல நான் உங்களோட டிரான்ஸ்லேட்டரா தான் வந்திருக்கேன். மத்தபடி என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணா இருக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, நீங்க டிரான்ஸ்லேட்டரா வந்திருக்கன்றது ஓகே. ஆனா நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துறாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் உங்களோட பொண்டாட்டி தான். ஆனா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம 2 பேரும் இப்படி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நான் பணத்துக்காக தான் உங்க கூட பழகுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தப்பு தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல யாரும் இல்ல நம்ம கம்பெனி மெம்பர்ஸ். நம்ம ஃபாரின்ல இருக்கோம். அந்த விஷயத்த மறந்துறாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. தட்டுற சவுண்ட் கேட்ட உடனே இவ குடுகுடுன்னு ஓடி போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அவங்க யாருன்னு பாத்துட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா கபோர்டுக்குள்ள இவளோட இன்னர் வேற அவன் மண்டையிலே மாட்டிக்கிச்சு. ஹீரோ இப்படி பாத்துட்டு இருக்க. என்ன இப்படி பாக்குறீங்க? இப்படிலாம் பாக்காதீங்க. அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வெளியவே வெயிட் பண்றான். ஆனா இவளால அந்த கபோர்டை விட்டு வெளியே வரவே முடியல. என்னாச்சுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, இவ அதை எடுக்க ட்ரை பண்ணி டயர்ட் ஆகி உட்கார்ந்துட்டா. இத பார்த்த உடனே என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அத எடுத்து விட்டுட்டு ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப அவங்க 2 பேரும் வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக் சாப்பிட்டுட்டு இருக்க. "ஏன் இப்படி பாக்குறீங்க? நீங்களும் கேக் சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு இருக்க. "கேக் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் அவங்களோட பிசினஸ் மீட்டிங்ல தான் இருக்காங்க. இப்ப இந்த மீட்டிங்க்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நல்லபடியா அந்த மீட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருது. இப்ப இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நல்லபடியா மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த மீட்டிங்கோட ஒர்த் மட்டும் 10 மில்லியன் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னது 10 மில்லியனா? அவ்ளோ காசு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ பெரிய மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. எனக்கு போனஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்னு கேளு நானே வாங்கி தரேன்
வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட சோசியல் மீடியாவோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அதாவது ஹீரோக்கு, நான் நிறைய காசு சம்பாதிச்சுட்டேன், உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, டைம் இருக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் தாத்தாவோட சொந்த ஊருக்கு போய் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட கசின்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, உங்கள வேற நான் டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, 2 பேரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையன் தான் இருக்கான். இப்ப அவன பார்த்தவொடனே ஹீரோயின் ஓடி போயிட்டு, "எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். ஆனா இவன் தான் உன்னோட புருஷன் மட்டும் சொல்லிறாத" அப்படின்னு அவன் சொல்ல, "சொன்னாலும் சொல்லலாட்டியும் அதுதானே உண்மை. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். தாத்தா என்ன கட்டாயப்படுத்தி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆக்சுவலா நான் அவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டேன்" அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "நான் என்னோட பிரதர் இன் லா கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, "டேய் அவர புலி பண்ணாதடா" அப்படின்னு இவ சொல்ல, "என்ன பார்த்தா புலி பண்ற மாரியா இருக்கு. நான் உன்ன கடிச்சு தின்ற மாட்டேன் போடி" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட தம்பிய பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, அன்னைக்கு என் அக்கா கூட நீ ஒண்ணா ஸ்டே பண்ணிய, அது எல்லாமே உன்னோட பிளான் தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. ஒழுங்கா அவள டைவர்ஸ் பண்ணிரு" அப்படின்னு சொல்ல, "டைவர்ஸ்லாம் என்னால பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளுக்கு ஒண்ணும் சுத்தமா பிடிக்கல. "எதுக்காக இந்த வாழ்க்கை? அவள விட்டுட்டு போறது தான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன வேணாலும் சொல்லு, அவள விட்டுட்டு மட்டும் போக மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோவ அடிச்சிடுறான். இப்ப மறுபடியும் அடிக்கலான்னு போக, "இன்னொரு தடவ அடிச்சேன்னு வச்சுக்கயேன், உன் தங்கச்சி கிட்ட பத்த வச்சுருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன் அமைதியா வுட்டுர்றான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, "ஏன்டா அவர புல்லி பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு போய் அவன் அமைதியா உட்கார்ந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு எதுவும் இல்ல. நான் கஷ்டப்படுறேனான்னு எனக்காக நீ ஃபீல் பண்றல்ல, அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. தாத்தா அவங்க கூட செஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு வர, இப்ப தாத்தாவ பாத்தீங்கன்னா ஹீரோ கூட உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தாத்தா என்ன சொல்றாருன்னா, "என் பேத்தி கொஞ்சம் இன்னசென்ட் தான்பா. கொஞ்சம் அப்பப்ப அரகன்ட்டா நடந்துக்குவா. அதுக்காக. அடிக்கடி கொஞ்சம் கோவம் வரும். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் தாத்தா வீட்ல ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்கேயே வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு கேண்டிய வாங்கிட்டு வந்து ஹீரோக்கு குடுக்கலான்னு பாக்க, ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே கேண்டிய தான் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் குடுத்திருப்பா. "என் தம்பியால நீங்க கொஞ்சம் சேடா இருப்பீங்கன்னு தெரியும். இத சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அத சாப்பிட்டுட்டு, "நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எந்த சேடும் இல்ல" அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்காக ஃபாரின்ல இருந்து சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்க, அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர் இருக்கால்ல, அவ மட்டும் வந்து, "இவ இப்பதான் கம்பெனில சேர்ந்தா, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் வாங்கி குடுக்குற அளவுக்கு வசதி வந்துருச்சா? இவ உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இவ செடியூஸ் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ பாய் ஃப்ரெண்டே இவளோட கேரக்டர் தெரிஞ்சு விட்டுட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ அவங்கள பத்தி தப்பா பேசாத. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் திருடுனது நீ தானே. எங்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும்" அப்படின்னு சொல்ல, இவ கல்யாணம் ஆன விஷயத்த உங்ககிட்ட மறைச்சுட்டா. இவ ஒரு வயசான ஆள கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இதுவரைக்கும் அவ புருஷன் யாருன்னு அவங்க யாருக்குமே இன்ட்ரோ குடுக்கல. இதுல இருந்தே தெரிய வேணாமா, இவளோட புருஷன் எப்படிப்பட்டவன்னு? பணக்காரன், ஆனா வயசானவன். அதனாலதான் வெளிய சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். அதுல பாத்தீங்கன்னா நெறைய காஃபி, ஸ்நாக்ஸ்ன்னு இருக்கு. "மேடம், உங்களோட ஹஸ்பண்ட் தான் இத அனுப்பி வச்சாரு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக" அப்படின்னு சொல்ல, அத பார்த்த உடனே, "உண்மையாவே உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு. ரொம்ப ரொமான்டிக்கானவரு. உனக்காக இவ்ளோ விஷயம் பண்றாரு பாரு" அப்படின்னு ஹீரோயின பத்தி அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டவுடனே அந்த பொண்ணுக்கு செம காண்டாகுது. ச்சே! இவளோட புருஷன் உண்மையாவே என்னோட பாய் ஃப்ரெண்ட விட பணக்காரனா இருப்பானோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட டேபிள்ல வந்து உட்கார்ந்துட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. "நீங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக காஃபி, டீலாம் வாங்கி குடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கான். இவ மெசேஜ பார்த்தோன அவன் மீட்டிங்லாம் கவனிக்காம, "நமக்குள்ள எதுக்கு தேங்க் யூ? இதுக்கெல்லாம் தேங்க் யூ சொல்லலாமா?" அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "நம்ம அங்கிளா அது? இவரு மீட்டிங் நடக்கும்போது சின்சியரா கவனிப்பாரு. ஆனா இப்ப இப்படி பண்றாரு" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ, ஹீரோயின் கூட சாட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, "என்னப்பா நடக்குது இங்க? பாஸ் கண்டிப்பா ஏதோ லவ்ல விழுந்துட்டார் போல" அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் கலாய்ச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறதை கேட்டவன ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவரோட பர்சனல் விஷயத்த பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சா உங்க எல்லாருக்கும் வேலை போயிரும், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிய வந்துடுறா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு? ஒருவேளை நம்மள காதலிக்கிறாரா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன வயசு போட்டோவை எடுத்து வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்புறா.
நான் இன்னைக்கு இங்க வேலை பார்க்குறவங்க கூட வெளிய சாப்பிட போறேன். வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படின்னு இவரு ரிப்ளை பண்ண, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவன் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் வந்து "என்ன விட்டு எங்கேயும் போயிறாத. உன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரு" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன கண்ணு கிண்ணு தெரியாதா? தள்ளி போடா. என்ன நீ டச் பண்ணன்னு வச்சுக்க, என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்ன கொன்னு போட்டுருவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடி பெரிய புருஷன்" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். "நீ என் கூட ஸ்டே பண்ணா கண்டிப்பா அவன டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூடவே வந்துருவ" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வைப்பா" அப்படின்னு சொல்லி அவன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "யார்யா நீ? எதுக்காக இவளுக்கு ஹெல்ப் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ எதுவும் பேசாம ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, இனிமே யாரையும் நீங்க அடிக்க கூடாது. நீங்க அடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ நெத்தியில கிஸ் பண்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஒருவேளை நீங்க அடிச்சு அவன் செத்து போயிருந்தானா, நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா வாழ்றது? எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளு என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்னு வச்சுட்டு, "நான் உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் டிரெஸ் மாத்தலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ பாய் ஃப்ரெண்டோட அப்பாக்கு கால் பண்ணி, "உங்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம்" அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோ குளிச்சுட்டு வரலான்னு உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோயின் வெளிய வரா. வெளிய வந்து பார்த்தா அவளுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. எங்க இவரு ஆள காணோம். ஒருவேளை வெளிய போயிட்டாரா அப்படின்னு இவ பயத்துல நின்னுட்டு இருக்க. ஹீரோ வந்து பின்னாடி கட்டிப்பிடிக்க இவ பயந்து போயிடுறா. "என்ன தொடாத தள்ளிப்போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் தான் பொண்டாட்டி" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க. இன்னைக்கு நைட் என் கூடவே தூங்குங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காகவும் பயப்படாத. நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அவள தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா பாத்தீங்கன்னா, "ஏன்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு காரியத்த பண்ண?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "அப்பா நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட மறந்துரு. இனிமே அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஏன்னா அவளோட புருஷன பார்த்தா பெரிய ஆள் மாரி இருக்கு. அவனாலதான் இவ்ளோ பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு போக, "என்னால அவள மறக்க முடியாதே" அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப இவ கண்ண முழிச்சு பாக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். "இப்போ உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பரவால்ல" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. "சரி வா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு தான் கூட்டிட்டு போறான். "இங்க எதுக்காக இப்ப கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா ரிங் போட்டுக்கவே இல்ல பாத்தியா? அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ ஒரு ரிங் எடுத்து காட்டுறான். இந்த ரிங் பாத்தியா? இதுல ஸ்டார் மாரி ஒரு நட்சத்திரம் இருக்கு. இந்த ஸ்டார் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டார் நம்மள எப்பவுமே காப்பாத்தும். ஒரு ஷீல்டு மாரி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதே வார்த்தைய என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அதே மாரி நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உனக்கு ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "இல்ல எனக்கு அவனோட முகம் சுத்தமா ஞாபகம் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த ரிங்க எனக்கு போட்டு விடு" அப்படின்னு சொல்ல, இவளும் போட்டு விடுறா. இப்ப 2 பேரும் ரிங்க மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம், ஹீரோ அவனோட கார்ட் எடுத்து குடுக்குறான். அந்த கார்டோட பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட பர்த்டே டேட் தான். இது என்னோட பர்த்டே டேட் ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப வெளிய வரும்போது என்ன கேட்குறான்னா, "எதுக்காக உங்களோட கார்டுக்கு என்னோட பர்த்டே டேட் பாஸ்வேர்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி. உன்னோட பர்த்டே டேட் இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவே நீங்க என்ன லவ் பண்றீங்களா?" "நம்ம 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ரொம்ப நாள் பழகுனவங்களும் கிடையாது. எதர்ச்சியா தான் மீட் பண்ணிக்கிட்டோம். அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி என் மேல இப்படி ஒரு இன்டென்ஷன் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "காதல் வர்றதுக்கு காரணம் இருக்கா என்ன? எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் காதல் வரலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. "தாத்தா ஃபோர்ஸ் பண்ணி தானே உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு என் மேல லவ் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் அப்படிதாம்மா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வீல் சேர்ல ஒரு ஆள் வரான். "என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? இந்த விஷயத்த பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பாக்க, "வாய மூடுறா! உன் அப்பாகிட்டயும், தம்பிகிட்டயும் இப்படிதான் பேசுவியா?" அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆனா பாத்தீங்கன்னா, "நாளைக்கு பர்த்டே மறந்துறாத! பார்ட்டிக்கு நீ வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா, நம்ம அந்த வீட்டுக்கு போக வேண்டாங்க" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பொண்டாட்டிக்கு புடிச்சா கண்டிப்பா நான் கூட்டிட்டு போவேன். ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்டாட்டியாச்சே" அப்படின்னு சொல்லி, ஹீரோ ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு டின்னருக்காக வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. "நீ இந்த இடத்துல இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணது நான் தாங்க. எனக்கு உங்க கூட சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சா, அதனால தான் நான் டின்னர் அரேஞ்ச் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, நான் 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருக்கேன். ஆனாலும் இவ வெயிட் பண்ணியிருக்கா. இவளுக்கு என் மேல எவ்ளோ பாசம் அப்படின்னு ஹீரோ, ஹீரோயின பாசத்தோட பாத்துட்டு இருக்க. சரி சாப்பாடு ஆறிற போது வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ குடுத்த அந்த ரிங்கையே பாத்துட்டு அந்த ரிங்க போட்டோ எடுத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்பிச்சு விடுறா. இப்ப வீடியோ கால்ல
பாத்தீங்கன்னா, "ஏண்டி அந்த ரிங்க அங்கிளா வாங்கி குடுத்தாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நீ சொல்ற அளவுக்கு அவரு ஒண்ணும் மோசமானவர்லாம் கிடையாது. என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு" அப்படின்னு சொல்ல, "அது என்னமோ நல்ல நேரம். உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அங்கிள் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அங்கிள பயங்கரமா அடிச்சுட்டாரு. அங்கிளால நடக்க கூட முடியல தெரியுமா? அப்பையிலேருந்தே அங்கிள் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ஒழுங்கா சாப்பாடு கூட போட மாட்டாங்க. அவர போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்திருக்கா அப்படின்னு. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ டக்குன்னு போனை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு வயிறு வலிக்கும் போது தாத்தா தான் இந்த மெடிசனை சஜஸ்ட் பண்ணாரு. சோ நீ இதை குடிச்சுதான் ஆகணும். உனக்காக தான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த மெடிசனை குடிச்சா எனக்கு வாமிட்டே வந்துருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மெடிசனை குடிச்சு வாயில அவளுக்கு ஊட்டி விட்டுறான். மறுபடியும் இதே மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு அந்த மெடிசனை வாங்கி குடிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டே படுத்துறான். இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, "எவ்வளவு நாள் தான் நீ என்ன பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்க போற?" அப்படின்னு சொல்ல, "உங்கள பார்த்து யார் பயந்தா? நான் ஒண்ணும் பயப்படலையே" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "அப்ப பயப்படலன்னா நான் உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் விடியுது. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. "இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கான்சர்ட்க்கு போகணும் மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சீக்கிரமே ரெடி ஆயிட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "என்னாச்சு உன்னோட வாய்ஸுக்கு ஒரு மாறி இருக்கே" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப நேரம் தூங்குனதுனால வாய்ஸ் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பலான்னு போக ஹீரோ அவள கட்டி பிடிச்சுக்கிறான். "எங்க செல்ல போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குளிச்சுட்டு வெளிய போக போறேன்" அப்படின்னு சொல்ல, "நான் வேணா உன்னை குளிக்க வைக்க ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வந்து ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வரா. "நான் கான்சர்ட்க்கு போறேன், மறக்காம வந்து பிக்கப் பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்ல, "பார்த்து பத்திரமா போ" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ கார் பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்க. அவள யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து, "அங்கிள், ஆன்ட்டிய பாத்தீங்களா? அவ என்ன பார்க்கவே வரல" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. பார்த்தா இந்த சைடு ஹீரோயின யாரோ ஒரு ஆளுங்க கடத்திட்டு வந்துடுறானுங்க. மேபி ஹீரோவோட எனிமீஸா கூட இருக்கலாம். இப்ப அவங்க கடத்திட்டு வந்து இந்த அழகான பொண்ணு கண்ண முழிச்சுட்டா. இனிமே இவ கூட ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட, ஹீரோயின் ரொம்ப பயத்துல இருக்கா. அவ கையில கூட அடிபட்டிருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்தாலும் இவ கொஞ்சம் பயத்திலே இருக்கிறதுனால ஹீரோ பாத்தீங்கன்னா அவனே குளிக்க வச்சு ஹீரோயினை கூட்டிட்டு வர, இவ இன்னும் அதுல இருந்து வெளியே வரவே இல்ல. "இங்க பாரு, என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகல. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க" அப்படின்னு சொல்ல, "உன்னை விட்டு நான் எங்கேயும் போகல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்ப தூங்க வச்சுட்டு தனியா வந்து அவனோட ஆளுங்களுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, "அந்த 2 பேரு யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. யாரோ காசு குடுத்து தான் அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யாரோட வேலைன்றத கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணனோட வேலைதான்றது தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணன புடிச்சு கன்னா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க. அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. "உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏன்டா அவன இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "என் பொண்டாட்டிய கிட்னாப் பண்ணிட்டு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தா பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி அவன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்ல, அவங்க அப்பாக்கு நெஞ்சு வலியே வர மாரி ஆகிருது. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட பேசிட்டு இருக்கா. "மன்னிச்சிடுடி, என்னாலதான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நான் தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத, உன் தப்பு எதுவும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அங்கிள் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. சரி விடு, நான் போய் உனக்காக சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சமைக்கலான்னு போக, அவங்க வீட்டுக்குள்ள ஹீரோயினோட அண்ணன் தான் வரான். இப்ப அவன் உள்ள வந்துட்டு இருக்க. "ஐயோ, யார்யா நீ?" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அதெல்லாம் அவன் கேட்காம ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிற, இந்த சைடு இவ ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்கலாம் அப்டின்னு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பாடி கார்டுங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. "சாரி சார், நீங்க உள்ள வர்றதுக்கு அலோ பண்ண முடியாது" அப்டின்னு சொல்லிட்டு இருக்க. "யோவ், நான் உன்னோட புருஷன்யா, என்ன பாக்க விடுங்க" அப்டின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனுங்க முடியாதுன்னு சொல்லிடுறானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டேய் ப்ளீஸ்டா, அவன் உன்னோட மாமா, விட்டுடா. உண்மையாவே நான் அவர ரொம்ப காதலிக்கிறேன்" அப்டின்னு சொல்ல, "அக்கா, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா இருந்தா உன் உயிரே போயிருக்கும். அவன் உன்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறான். நீ அவன்கிட்ட போகணும்னு சொல்ற. எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம்" அப்டின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ்டா, ஒரே ஒரு டைம் மட்டும் நான் போய் அவர பாத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய ஓடி வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இத பார்த்த உடனே பாடி கார்ட் 2 பேரும் கண்ண மூடிக்கிறாங்க. "நாங்க எதுவும் பாக்கல" அப்படின்னு. "மன்னிச்சிருங்கங்க. அவன் எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்துல தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "பரவால்ல, இருக்கட்டும் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பாசமா கிஸ் பண்ணிட்டு இருக்கத தாத்தா மேல நின்னு பாத்துட்டு, "2 லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? இந்த விஷயம் தெரியாம போச்சே" அப்படின்ற மாரி இவரு சிரிச்சுட்டு போறாரு. இப்ப தாத்தா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட பேரன பாத்தீங்கன்னா, "தாத்தா, இவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுதான் நல்லது" அப்படின்னு சொல்ல, "டேய், புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ண முடியுமா?
விடுடா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். தாத்தா அவள யாரு கிட்னாப் பண்ணாங்களோ அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஏதோ தெரியாத்தனமா ஒரு தடவ தப்பு நடந்துருச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அவளோட லைஃப்க்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, உன்னோட முடிவு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா நான் அவரை டைவர்ஸ் பண்ண விரும்பல. அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே தாத்தாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா இதுதான் கல்யாணத்துக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவன் பேர்ல உள்ள எல்லா சொத்தையும் ஹீரோயினோட பேருக்கு மாத்திடுறான். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்டாட்டி பேர்ல சொத்து இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே, இந்த இதுல சைன் பண்ண அப்படின்னு சொல்ல அவளும் சைன் பண்ணி குடுக்குறா. இப்ப ஹீரோ தாத்தாக்கு ஐஸ் வச்ச உடனே ஹீரோயினை கூட்டிட்டு போக, தாத்தா அவன் சொத்தை காமிச்சு உங்களை ஏமாத்திட்டு போறான், அவனை நம்புறீங்க அப்படின்னு சொல்ல, அமைதியா இருடா சின்னஞ்சிருசுங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோவா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, வெயிட் பண்ணுங்க நான் போய் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அவங்க தம்பியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறா. அடி என் ட்ரெஸ் எங்கடி எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்ல, ஓ மாமாக்கு தான்டா எந்த ட்ரெஸ் செட் ஆகும்னு தெரியல அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இவ எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இப்ப அவன் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரான். என்னாச்சு மறுபடியும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நினைப்பா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல புதுசா ஏதாவது பொண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அமைதியா போய் உங்க புருஷனை பாரு அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறா. இப்ப அவங்க தாத்தாவை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஈவினிங் மறக்காம நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நீயா கிளம்பி வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்ல, ஏங்க நானே தனியா வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். மறந்துட்டியா? உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின்க்கு கிஸ் பண்ணி வழி அனுப்பி வைக்க, இவ்வளவு இறங்கி வரா. இப்ப இறங்கி வந்தோன்னா அங்க உள்ள எல்லாரும், இதுதான் உன்னோட ஹஸ்பண்டோட காரா? உன் ஹஸ்பண்ட கூப்பிட்டு இன்ட்ரோ குடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவர பாத்தீங்கன்னா, அவ ஹஸ்பண்ட் தான் வயசானவனாச்சே. எப்படி இன்ட்ரோ குடுப்பா? அதனால குடுக்க தயங்குறா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுறதை கேட்ட உடனே ஹீரோ கார விட்டு இறங்கி வந்து, பொண்டாட்டி உனக்காக தான் இந்த காஃபி வாங்கினேன். அத மறந்துட்டு போயிட்டியே. இந்தா இத குடி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ஹீரோயின்க்கு கிஸ் பண்ணிட்டு போக, இவ்ளோ ஹேண்ட்ஸமான புருஷன் இவ்ளோக்கா அப்படின்னு இவ பொறாமையோட பாத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு சோசியல் மீடியால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர மீட் பண்ணலாம்னு இருக்கேன். நீயும் என் கூட வாடி அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். எங்க போறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல 2 பேரும் டின்னர் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதான் ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, சரி நானும் உங்க கூட வரேன் வாங்க போலாம் அப்படின்னு 3 பேரும் வர ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஐயோ இவருக்கு தெரியாம நான் இன்னொரு பையனை பார்க்க போற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு பயத்திலே முழிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த கடையில வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் ரிசர்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க டேபிள்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவளும் டேபிள் நம்பரை சொல்றா. இப்ப அவங்க 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாரிங்க இன்னைக்கு என்னால உங்கள பார்க்க வர முடியாது அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி 2 பேரும் சாப்பிடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர, இப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா நீ அங்கிள் கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட. நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாமா? ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங் கடையில போய் பயங்கரமா ஷாப்பிங் பண்ணிட்டு ஹீரோவோட கார்ட போட்டு தைக்க, அவனுக்கு ஒரே மெசேஜா வந்துட்டு இருக்கு. அத பாத்து அவன் சிரிச்சுட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னடா உன் பொண்டாட்டி ஒரே நாள்ல உன் சொத்த வச்சுட்டா போல அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்க. அவ என் பொண்டாட்டி என்ன வேணாலும் பண்ணட்டும் உன் வேலைய பாருடா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டும் பயங்கரமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அவளும் பாத்தீங்கன்னா, சரி இங்கேயே வெயிட் பண்ணு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த இடத்துக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் இவ்ள பார்த்த உடனே அவ கைய பாக்குறான். பார்த்தா அவ கையில காயமா இருக்கு. என்னாச்சு உன் புருஷன் உன்ன அடிக்கிறான் போல அதனாலதான் கையில காயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம். உன் வேலைய மட்டும் பாருடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் விடுற மாரியே இல்ல. இப்ப இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. ஒழுங்கா என் கைய விட்றா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் வந்து அவன அடிச்சு போட்டுறா. என் ஆன்டி கிட்ட நீ வம்பிழுக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யாருடி அவளுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள பாத்தீங்கன்னா அவன் கைய புடிச்சு முறுக்கி தனியா கூட்டிட்டு போய் அடி வெளுத்து கட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் அவன் நோண்டிக்கிட்டே வந்து, உன்ன கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் என் முன்னாடி முட்டிக்கால் போட்டு கெஞ்சுவ பாரு அப்படின்னு சொல்ல, நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு இவ மறுபடியும் போய் அடிச்சுட்டு வந்துடுறா. உனக்கு எதுவும் ஆகலையே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கேன். நான் உன்னோட அண்ணன பார்க்க போகணும் அப்படின்னு சொல்ல, நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு ஹீரோ கையில ஒரு பிரேஸ்லெட்ட வச்சுட்டு சின்ன வயசுல நடந்தத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பிரேஸ்லெட்ட ஹீரோயின் தான் குடுத்திருப்பா. இத குடுத்துட்டு நீ கவலைப்படாத நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்த உடனே டக்குன்னு அந்த பிரேஸ்லெட்ட கீழ போட அது கீழ விழுந்துருது. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன்னா, நான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தேங்க அப்படின்னு சொல்ல, நீ ஷாப்பிங் போன விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் ஷாப்பிங் போனதுல உங்களுக்காக ஒரு பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னோட சேலரிய சேர்த்து வச்சு வாங்குனதுனால விலை கம்மியானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன நீ பாசத்தோட வாங்கி கொடுத்திருக்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இத போட்டு காட்டுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான்.
நீ ஏன் மாத்தி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணும்போது இவ தானே ஹீரோவோட பெல்ட்டை புடிச்சு கழட்டிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்க. நான் பெல்ட்டை போட்டு விட தான் சொன்னேன், கழட்ட சொல்லல. அதுக்காக ஏன் இப்படி வெக்கப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ வெக்கப்பட்டுட்டு பெல்ட்டை மாத்தி விட்டுட்டு இருக்கான். இப்ப அதை மாத்தி விட்டதுக்கு அப்புறம் இந்த பெல்ட் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு கொஞ்சம் டவுட்லயே இருந்தேன். ஆனா இப்ப பாக்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, உண்மையாவ சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே இந்த வேலையை நீ ஆபீஸ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவன் இவங்கள பார்த்த உடனே, நான் உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, கிட்ட வாடா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம், என் பெல்ட் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பெல்ட்டா? என்ன பார்க்க புது பெல்ட் மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த பெல்ட் கொஞ்சம் காசு கம்மியாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆஹா! அண்ணி வாங்கி குடுத்ததா? இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. ஏன்டா இந்த பெல்ட்ட காட்டுறதுக்காக தான் என்ன அங்க இருந்து இங்க கூப்பிட்டியா? உனக்கு ஒய்ஃப் இருக்கு வாங்கி குடுக்குறாங்க. எனக்கு ஒய்ஃப் இல்லன்றத குத்தி காட்டுறியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைய நீ கலாய்க்கிறல, உன்ன சும்மா விட மாட்டேன்டா. நீ என்கிட்ட அடி வாங்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெல்ட் எடுத்துட்டு இருக்க. என் ஹஸ்பண்ட நீங்க அடிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, விடு பொண்டாட்டி. அவன் ஸ்கூல்ல கூட என்ன அடிச்சது இல்ல. எப்போதும் அவன் தான் என்கிட்ட அடி வாங்குவான். இப்ப மட்டும் எப்படி அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட போங்கடா, கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்துறாங்க பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி 2 பேரும் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்ல, சாப்பிட போலாம். ஆனா ஹோட்டலுக்கு வேண்டாம். நானே வீட்ல சமைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே அவங்க கிட்ட ஹீரோ ஜெர்மனில பேச, இவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க இல்லையா? அந்த ட்ரிப்ல ஹீரோயின் டிரான்ஸ்லேட்டரா தான் வந்திருப்பா. ஜெர்மன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. இவன் ஜெர்மன்ல பேசின உடனே, அப்ப இவருக்கு ஜெர்மன் தெரிஞ்சுக்கிட்டே என்ன கூட்டிட்டு போயிருக்காரா அப்படின்னு இவ கோவப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ போன் பேசி முடிச்சிடறான். என்னாச்சு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே எதுக்காக என்ன கூட்டிட்டு போனீங்க? என்ன வச்சு காமெடி பண்றதுக்காகவா? இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ கோச்சுக்கிட்டு போக, ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இங்க பாரு செல்லம், நான் வேணும்னு பண்ணல. உண்மையாவே எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ உள்ள போய் சமாதானப்படுத்த பாக்குறான். இப்ப லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா, நான் வேணும்லாம் அப்படி சொல்லல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை எனக்கு தெரியும். மத்தபடி உன் அளவுக்கு நான் ப்ரொஃபஷனல் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றத நம்ப மாட்டே போ அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்ன ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன் பொண்டாட்டி. என்னால எப்படி உன்ன விட்டு கொடுக்க முடியும்? உண்மையாவே எனக்கு தெரியாத நம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப இவளுக்கு ஒரு கால் வருது. அவங்க கால் பண்ணி அம்மாவும் அப்பாவும் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்க. உன்ன மீட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. ஹீரோவும் போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவ பாக்கலான்னு போக, இப்ப அவங்க அப்பா ஹீரோவ பார்த்த உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பயங்கர டேலண்டோட இருந்திருப்பான். அவங்க அப்பா கையால தான் இவனுக்கு பெரிய அவார்டே குடுத்திருப்பாங்க. ஆனா இவன் எனக்கு அந்த அவார்ட் வேணாம்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு, "நீ அந்த பையன் தானே? அவனா என்னோட மருமக? என்னால நம்பவே முடியல" அப்படின்னு அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்க. "அப்பா உங்களுக்கு இவர தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, "ஆமாமா, எனக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு 15 வயசு இருக்கும்போது கோல்டு மெடல் வாங்குனான். அதுவும் சாதாரண கோல்டு மெடல் இல்ல. இந்த உலகத்திலேயே அந்த கோல்டு மெடல் இவன்கிட்ட தான் 3 டைம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான பையன். இந்த பையன் நம்ம வீட்டோட மருமகனா இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு தான் பெருமை" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோ எவ்வளவு டேலண்டான பர்சன்னு. இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல தாத்தான்னு எல்லாருமே இருக்காங்க. இப்ப தாத்தா கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நல்ல பையனை பார்த்து என் பொண்ணுக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. அவளை நான் நல்லபடியா பாத்துக்குமே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல நம்ம எல்லாருக்காகவும் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நீங்க 2 பேரும் போய் அரேஞ்ச்மெண்ட்ட பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இவ லவ்வரோட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருக்கா. அவ ஹீரோவ பார்த்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லி கைய நீட்டிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உங்களோட பொண்டாட்டி என்ன பத்தி உங்ககிட்ட நல்ல விதமா சொல்லியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கெட்ட பொண்ணு கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, சாரி அவ நீங்க யாருன்னு தெரியாம ஏதோ தெரியாம பேசிட்டா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாங் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவ அங்க இருந்து கூட்டிட்டு போக, என்னது சாங்கா? இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன் இவளோட புருஷனா? என்னால அத நம்பவே முடியல. இவளுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குதோ தெரியலையே அப்படின்னு இவ பொறாமப்பட்டுட்டு, இங்க பாரு நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கைய விட்டு போயிடுச்சேன்னு நீ ஃபீல் பண்ணாத. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என் பிளான் படி பண்ணா கண்டிப்பா நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட வந்துரும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பிரைவேட் ரூம்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ வெயிட் பண்ணு நான் போய் தாத்தாவ கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி பாத்துட்டு இருக்கா. இவ சுத்தி பாத்துட்டு இருக்கா. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "எங்க 2 பேரையும் நீ சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "ஆமா, நான் உண்மையதான் சொல்றேன். இவ்ளோ நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவள அரைஞ்சிடுறா.
இப்ப இவ அரைஞ்சவனா, அவள பாத்தீங்கன்னா கன்னா பின்னான்னு கத்துறா. "என்னடா நீ பாத்துட்டு இருக்க? உன் கேர்ள் ஃபிரெண்ட உன் கண்ணு முன்னாடியே அடிச்சிட்டு இருக்கா. நீயே பாத்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "ஏய் உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப அவ தாத்தாவ பாத்த உடனே, "தாத்தா நம்ம பார்ட்டில மீட் பண்ணியிருக்கோம். நீங்க ஷென் ஃபேமிலி தானே? எங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நீ யாருன்னு எனக்கு தெரியலையேம்மா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இப்ப ஹீரோயின் போய் தாத்தாவோட கைய புடிச்சுட்டு, "தாத்தா அவ தான் என்ன புல்லி பண்ணா. அதனால நான் தான் அரைஞ்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது ஷென் குடும்பத்தோட பொண்ணு தான் இவளா? அப்படின்னா அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, என் பேத்திய புல்லி பண்ணா அவ அறையாம உங்கள கொஞ்சுவாளா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் வாய மூடிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அவளுக்கு அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணி, "ஷென் குடும்பத்தோட உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா வீட்டுக்கு வா, உன் கால உடைக்கிறேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, போட்ட பிளான் எல்லாம் அப்படி சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஏதோ பித்து புடிச்ச மாரி நின்னுட்டு இருக்கான். "எல்லாம் உன்னால தாண்டி. போய் உன்ன நம்பினேன் பாரு. உன்கிட்ட தான் எல்லா பிரச்சனையும். உன்ன விட்டு தள்ளி வந்தா நான் எப்பயோ உருப்ட்டிருப்பேன்" அப்படின்னு இவன் கத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, "கண்டிப்பா அவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இவ ஒரு மாதிரி இருக்கத பார்த்த உடனே, "என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "ஒண்ணும் இல்லங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவ்வர நான் அடிச்சுட்டேன். அவ வந்து வம்பிழுத்தாளா, அதனால தான் ஒரு அறை விட வேண்டியதா போச்சு" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா வந்து ரிலாக்ஸா உட்காரு" அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. "என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "சரி என் மேல ஏறிக்கா" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இவளும் போதையில ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் சின்ன வயசுல நடந்த கதைய சொல்ல, "ஆமாங்க, இதே மாரி ஒரு விஷயம் எனக்கும் நடந்திருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ண எப்ப மீட் பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். "சின்ன வயசுல என்ன எல்லாரும் புல்லி பண்ணுவாங்க தெரியுமா? தனியாவே இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போ ஒரு குட்டி பொண்ணு தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. நீ தான். அவ தான் என்னோட வாழ்க்கையில நட்சத்திரம் மாரி எனக்கு தெரிஞ்சா. அவள நினைச்சுட்டு தான் நான் இத்தன வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, இவ போதையில மட்டையாகிறா. இப்ப இந்த சைடு இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பென் டிரைவ் தான் வருது. அந்த பென் டிரைவ பார்த்த உடனே, இதோட உங்க ரிலேஷன்ஷிப் காலி அப்படின்ற மாரி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு கால் பண்ணி, "அன்னைக்கு நீ உன் புருஷன் கூட ஒண்ணா இருந்தியே, அது ஒண்ணும் ஆக்சிடென்ட்டா நடக்கல. அவன் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். வெல் பிரிப்பேர்ட்" அப்படின்னு சொல்லி வீடியோவ அனுப்ப, இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு அந்த வீடியோவ பார்க்குறா. பார்த்தா அதுல ஹீரோ தான் ஹீரோயின அந்த ரூம்குள்ளயே கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "அப்படின்னா இவரு ரொம்ப நாளா என்ன காதலிச்சுட்டு இருக்காரா? அதனால தான் இப்படி பண்ணாரா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப நடந்த விஷயம் ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ இவளுக்காக ரிங் வாங்கி குடுத்தது, அவனோட கார்டு பாஸ்வேர்ட்ல ஹீரோயினோட டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப சின்ன வயசுல நான் ஹெல்ப் பண்ண பையன் இவன் தானா? அந்த ஸ்டார நான் அவனுக்கு தான் வரைஞ்சு குடுத்தேன். ஆனா அது எல்லாமே மறந்துருச்சு எனக்கு. ரொம்ப சின்ன வயசுல நடந்த விஷயம் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த குட்டி பையன் வேற யாரும் கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் தானா? ச்சே! அவரு என் மேல இத்தன வருஷமா காதல்ல இருந்திருக்காரு. ஆனா நான் அவரோட காதல புரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு இவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுடுறா. இவ நேத்து நைட்டு நடந்தத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ போதையில இருந்ததுனால ஹீரோ சொன்னத சரியா கவனிக்கல. ஆனா லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல ஒரு பொண்ண மீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு தான் போறா. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பத்தின எல்லா டீட்டெயிலும் அவன் கரெக்ட்டா எழுதி வச்சுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா என்னோட சோசியல் மீடியா ஃப்ரெண்டும் இவர் தானா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு, ஒரு பையன் ஒரு பொண்ண இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் என்ன காதலிச்சிருக்காரு அப்படின்னு இவ ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி, "நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் பிசினஸ் ட்ரிப்காக போயிருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "நீங்க உங்களோட ரூமுக்கு மறுபடியும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன வைக்கிறா. இப்ப இந்த சைடு ஹீரோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்ன்னு கேள்விப்பட்டேன். என்னது இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ மொறச்சு பாக்க அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோனோட ரூம்குள்ள வந்து பாக்க, அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. இப்ப அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, "நான் உங்கள ரொம்பவே காதலிக்கிறேன். என்னோட வாழ்க்கையே நீங்க தான். இருக்கிற கொஞ்ச வாழ்க்கைய நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழப் போறேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா கடைசி காலம் வரைக்கும் வாழணும்" அப்படின்னு இவ எழுதி வச்சிருக்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இத்தன வருஷம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோ அந்த கிஃப்ட் பாக்ஸ ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணா அதுல ஹீரோயின் தான் இருக்கா. இந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஹீரோவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின கிஸ் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "நீங்க என்ன ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த விஷயத்த பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இது ஒண்ணும் சிம்பத்தினால வந்த காதல் கிடையாது. எனக்கு உங்கள உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. காலம் ஃபுல்லா உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, "எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. "நீங்க என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. என் கூடவே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு, "முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. சோ நீ வெயிட் பண்ணு நான் வரேன்" அப்படின்னு சொல்ல,
இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா வெயிட் பண்றதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்துட்டு இருக்க. தள்ளி போங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் மட்டும் அவளோட ரூம்ல இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இந்த ட்ரெஸ் அங்கிள் தான் உனக்கு குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அங்கிள் தான் குடுக்க சொன்னாரா? அவருக்காக டின்னர் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். நீ வரியா அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மிஸ் பண்ணியா? நானும் தான் உன்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவ ஹீரோயின கிஸ் பண்ற மாரி வர, இத பார்த்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயின புடிச்சு இழுத்துக்கிறான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அத்தைய என்ன தவிர வேற யாரும் கிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பனிஷ்மென்ட்டா நாய்க்கு போடுற சாப்பாட உனக்கு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவங்க லவ் பண்றது போதும் எனக்கு நாய் சோறு போட்டுருவாங்க போலயே அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ரெடி ஆயிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வர, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவ்வருமே இருக்கா. இவளுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை. எப்படி வந்து மினுக்குறா பாரு அப்படின்ற மாரி பாத்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். அவன பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவ கைய முறுக்கிட்டு வந்த உடனே அவன் கம்முனு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் கூட வேலை பார்க்குற எல்லாரும், "இந்த ட்ரெஸ்ல பார்க்க வேற லெவல்ல இருக்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எதுக்காக நீ வந்த? உனக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "போக போக உங்களுக்கே தெரியும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஹீரோ தான் வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட கம்பெனி விஷயம்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், "என்னோட பெர்சனல் லைஃப் பத்தி நான் பேசினதே இல்லல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. என்னோட அழகான பொண்டாட்டி இங்க தான் இருக்கா" அப்படின்னு சொல்லி ஹிரண்ய எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுக்குறான். இவன் இப்படி இன்ட்ரோ குடுக்குறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.